டைரக்டர் லைவ் சவுண்டு கூட நமக்கு டப்பிங்கில் பார்த்துக்கலாம் தான் நிறைய சில கம்மியாக பண்ணியிருந்தாலும் டப்பிங்கில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து என்னென்னா காலில் மாட்டி விட்டுறாங்க. இது காலில் மாட்டி வயரை இங்கே வயரை வச்சு இதை தூக்கி போட்டேன் நான் வரலன்ட்டேன். என்ன வெப்சீரிஸ் ஹாட் ஸ்டாருக்கு வந்து நான் பண்ண போகிறேன். அது வந்து வேலாராமூர்த்தி அவரோட ஸ்கிரிப்ட் தான் வெப்சீரிஸாக பண்ணுறேன். பாரதி ராஜா சாரோட கனவு படம் அது வந்து குற்றப்பரம்பரை. அது வந்து ரத்னகுமார் சாரோட இது வேலாராமூர்த்தி சார். இது வெப்சீரிஸ் ரெண்டு ஒரே கதையா? வேறு தான் சார். இது நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். நீ அடுத்து வர்றவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி உங்களை பாராட்டக்கூடிய டைரக்டரே இனிமேல் கிடையாது. இந்த லெஜண்ட்ஸ் தான் பாராட்டுவாங்க. இனி யாரும் பாராட்ட மாட்டாங்க. அவங்க ஒரு பெரிய டைரக்டர் நம்ம நினச்சிட்டு இருக்கவங்க அவங்க யாரை பாராட்டணும்? அந்த ட்ரெஸ்ஸு போடும்போதே வேறு மாதிரி தான் சார். சும்மா சொல்லும் போது நமக்கு என்னென்ன சார் கையிலையும் இதையும் கொடுத்து ஒரு கைதியாகவே நடிச்சிருந்தோம். நமக்கு அது ஃபஸ்ட் டைம் அந்த இது போடும்போதே ஒரு கம்பீரம் வந்துச்சு. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. தரம், விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. ஃபோன் 9566010006 மற்றும் 9566010007. பாரதி ராஜா, பாக்யராஜ் 2 பேருமே இப்போ நம்மிடையே இல்லை சார். அது சினிமாவுக்கே நான் வெற்றிடம் தான் சார். அது 2 பேரும் இல்லாத ஒரு திரைக்கதை ஆசிரியர். இப்போ பாக்யராஜெல்லாம் அவ்வளோ பாராட்டுவார். ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் படம் பார்க்க கூப்பிட்டீங்கன்னா வருவார் சார். யார் படம் பார்க்க கூப்பிட்டாலும் பாக்யராஜ் சார் வருவார். ஆமாம். அவர் வந்து கூட விட மாட்டார். இல்லை நான் போகணுன்னுவார். என்னை கூப்பிட்ருக்காங்க போகணுன்னுவார். நீங்கள் வந்து இப்போ ப்ரீமியர் ஷோ நீங்கள் வாங்கன்னா அவர் வருவார். ஃபேமிலியோடு வந்து அந்த படம் பார்த்துட்டு அதுக்கான கருத்தை சொல்லிவிட்டு போவார் சார். 2 பேரும் இழந்தது வந்து அடுத்தடுத்து இழந்தது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். சினிமாவுக்கே ஒரு இதுதான் சார். பாலுமேந்திரா வச்சு படம் எடுத்ததுனால அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பாலச்சந்தர், பாரதி ராஜா, மகேந்திரன் இவங்களோடலாம் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? ஆமாம் சார். எல்லாரோடையும் நான் இது பண்ணேன் சார். எப்படி போனோன்னா அவங்களுக்குலாம் என்னென்ன ஒன்று இருக்குது சார். ஒரு படம் பார்த்துட்டாங்கன்னா அவங்க பாராட்டுறதுக்கான பாரதி ராஜா சார் ஃபோன் பண்ணி பாராட்டுவார். ஆமாம். லெட்ரு எழுதுவார், கடிதம் எழுதுவார். ஃபோன் பண்ணி பாலச்சந்தர் சார் லெட்ரு என்கிட்ட இருக்குது. பசங்களுக்கு லெட்ரு வரும். நாடோடிகளுக்கு லெட்ரு கொடுத்தாரு. பாலுமேந்திர சார் லெட்ரு எழுதுவார். மகேந்திரன் சார் பாராட்டுவார், லெட்ரு எழுதி. இவங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் வந்து சார். பாராட்டுற ஒரு இது இருக்குது சார். அது ரொம்ப இவங்க 4 பேர்த்திட்டேருந்து எனக்கு வந்தது. அந்த பாராட்டுகள் நான் பெற்றிருக்கேன். அடுத்தடுத்து வர்ற டைரக்டர்ஸுக்கும் அந்த பாராட்டு கிடைக்குது. இவங்களுக்கு அப்புறம் யாரும் இல்லைன்றது தான் சார் வருத்தம் எங்களுக்கு. இது நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். நீ அடுத்து வர்றவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி உங்களை பாராட்டக்கூடிய டைரக்டரே இனிமேல் கிடையாது. இந்த லெஜண்ட்ஸ் தான் பாராட்டுவாங்க. இனி யாரும் பாராட்ட மாட்டாங்க. அவங்க ஒரு பெரிய டைரக்டர் நம்ம நினச்சிட்டு இருக்கவங்க அவங்க யாரை பாராட்டணும்? அவங்க அசிஸ்டண்ட்டை தான் பாராட்டுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் பாராட்டுவாங்க. ஒரு முகம் தெரியாத ஒரு கிராமத்தில் வந்து அவனை பிடிச்சி ரசித்து மனம் திறந்து பாராட்டுறது இருக்குது சார். நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா அவ்வளோ பெரிய லெஜண்ட் நம்மளை பாராட்டுறாங்கன்ற ஒரு அது வந்து பல விருதுகளுக்கான சமமாக இருக்கும் பாராட்டுறது. பாரதிராஜன் எங்கேயா போனான்னு தான் கேட்பார் ஃபஸ்ட். எங்கேயா போனா என்ன எனக்கு வெக்கமாக இருக்காங்க. அவரை படம் எடுத்திருப்பார். அவ்வளோ படம் எடுத்து அவர் நானும் ஒன்றுமே இல்லைன்னுவார். நான் அந்த படம் எடுத்ததுக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்து உன்னோட போட்டி போடணும்டா அப்படின்னுவார். அது என்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டார். அடுத்து வர்ற அவங்க வயசு சின்ன பசங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டார். ஆனால் இந்த மனம் திறந்து பாராட்டுறது வந்து அவங்ககிட்ட தான் சார் நம்ம கற்றுக்கிட்டது. அந்த பாராட்டை எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். அது ஒரு விருதாகவே நினைக்கிறேன். சசிகுமார் தயாரிப்பாளருக்கு அனுசரணையான ஒரு நடிகரா? என்ன சார், நானும் தயாரிப்பாளர் தானே சார். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி ஜெயிச்சப்பே நான் சொல்லிட்டேன் சார். நான் வந்து என் சம்பளத்தை ஏற்ற மாட்டேன். இந்த படம் ஜெயிச்சிச்சுனால அடுத்து இன்னும் 2 படங்கள் இது பண்ணாலும் சார் நான் வந்து சம்பளத்தை நான் என்ன வயத்தில் அந்த ப்ராஜெக்டே உயரும் சார். நமக்கு தெரில சார் என்னென்ன அந்த படம் இந்த சக்ஸஸ்ஸு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு சக்ஸஸ் கொடுத்துருச்சுன்னா அடுத்த படம் நான் என் சம்பளத்தை உயர்த்தினா எல்லாரோடைய சம்பளமும் ஏறும். அப்போ டபுள் மடங்கு ஆகும். அப்போ லாபமும் குறையும்.
உங்களுக்கு அடுத்த படத்தோட லாபமும் கிடைக்கும். இப்போ அதே சம்பளத்தில் நம்ம பண்ணுறதா எல்லாருக்குமான ஒரு சேவை. அது ஒரு நான் தயாரிப்பாளர் இருந்தனால அந்த முடிவை நான் எடுக்க முடியும் சார். வெறும் நடிகனாக இருந்தால் நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் தயாரிப்பாளர் இருந்தனால அதை நான் பண்ணுறேன் சார். திரைப்படங்களுக்கும் வெப் சீரிஸுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா உணர்றீங்களா? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். வெப் சீரிஸ் ஆண்ட்ரூ வந்து இந்த படத்தோட வதந்தி 2 வெப் சீரிஸ் பண்ணும்போது ஆண்ட்ரூ, புஷ்கர் காயத்ரி, ஏற்கனவே வதந்தி 1 வந்து பெரிய ஹிட்டு. எஸ்.ஜே. சூர்யா சார் பண்ணார், அது பெரிய ஹிட்டு. அப்புறம் வந்து அவங்களோட பேனரு ஆண்ட்ரூ டைரக்டர் அதில் சிறப்பாக பண்ணியிருப்பார். அவர் எனக்கு கதை சொல்ல வரும்போதே நான் வந்து வெப் சீரிஸ் இவங்களோட ப்ராஜெக்ட் வதந்தி 2னால எனக்கு அது பிடிச்சிருந்தது. இன்னும் வெப் சீரிஸும் பண்ணுறதுல என்ன வித்தியாசமாக இருக்குது, அவர் கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா புதுசாக நம்மளை எதுக்குடா கூப்பிட்றாங்க, அதுவும் போலீஸை நான் பண்ணது போலீஸ் ஆஃபீஸராக நான் கேட்டேன். திருடனா அந்த மணி முடக்கத்தான் அந்த மணி கேரக்டர்னா நான் கேட்டேன். முடக்கத்தான் மணி கீழே டேக் போடுறியே அந்த கேரக்டராக நான் அப்படின்னு. இல்லை சார் போலீஸ் நல்லா யோசிச்சியா, நானா போலீஸு, என்னை பார்க்குறேன் ரவுடியாக தான் இதாக தான் கூப்பிடுவாங்க, நீ என்ன புதுசாக? இல்லை சார் போலீஸ், மதுரையில் இருக்க போலீஸ் அப்படின்னு மூசா ராசான்ற அந்த கேரக்டர் அப்படின்னு பேர் சொல்லி இப்போ சொல்லும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. எதுக்கு அந்த இது கேரக்டர் எனக்கு கொடுத்தாருன்றது அதுக்கப்புறம் கதை சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் ஓகே நம்ம சினிமாமாக தான் இருக்கும் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போயாச்சு. ஆனால் என்னென்னா அது டபுள் ஒர்க் சார். இது 2.5 மணி நேரம் தான், நம்ம சினிமா 2 மணி நேரம், அது 4.5 மணி நேரம்னா இன்னும் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும், வேகமாக இருக்கணும். அதோட வேகங்களே வேகமாக இருக்கும். டைரக்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அவர் கையில் தான் அது இருக்குது. இப்படி இருக்கணுன்றது எல்லாமே வந்து பரபரப்பாக இருக்கணும் சார். ஒரு சீரியல் எடுத்தால் என்ன பரபரப்பு இருக்கும் அந்த இது இருக்கும். நீங்கள் சினிமா மாதிரி இப்போ எடுக்கலாம், ஒரு சீனு 2 சீன்லாம் பண்ண முடியாது சார். அது ஒரு நாளைக்கு ஒரு 3 சீனாவது அவங்க என்ன நிர்ணயிச்சாங்களோ அதுக்கு ஓடியே ஆகணும் அவங்க. அப்போ தான் அடுத்த நாள் இது பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லாரோட இதுவும் அந்த வெப் சீரிஸில் இருந்தது. அப்போ வதந்தி 2 வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கற்று. அப்புறம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நடிக்கிற ஒரு விஷயம், அதுவே எனக்கு இதாக இருந்தது. அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் லைவ் சவுண்டு வதந்தி 2ல் ஒன்று பண்ணோம். இப்போ டேரக்டர் லைவ் சவுண்டு கூட நமக்கு டப்பிங்கில் பார்த்துக்கலாம் தான் நிறைய டப்பிங்கில் தான் மாற்றுவோம். டப்பிங்கில் தான் மாற்றுவோம், டப்பிங்கில் பார்த்துக்குவோம் அப்படின்னும். சில கம்மியாக பண்ணியிருந்தாலும் டப்பிங்கில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து என்னென்னா காலில் மாட்டி விட்டுறாங்க. இந்த காலில் மாட்டி வயரை இங்கே வயரை வச்சு இதை தூக்கி போட்டேன். நான் வரலன்ட்டேன். என்ன நான் எடுத்தோட இதை கொடுக்குறீங்க, நான் எனக்கு மட்டும் இது வச்சுக்கோ, மித்தவங்களாம் வச்சுக்கோ, நான் டப் பண்ணிடுறேன். இல்லை சார் இது நல்லா இருக்கும் அப்படின்னு டேரக்டர் சொல்லுவார். நீங்கள் 3 நாள் இதை பண்ணுங்கள், 3 நாள் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், இது கம்ஃபர்டபுள் இருக்காது சொன்னார். எனக்கும் அப்படி தான் இருந்தது. 3 நாள் கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதை வச்சு தான் எடுத்தோம் சார். அது என்னென்னா சார் எல்லாமே கரெக்டாக பண்ணணும். ஒருத்தர் தப்பு பண்ணாலும் மறுபடியும் ஃபுல்லாக எடுக்கணும். ஒரு 5 பேர் பண்ணும்போது இன்னும் கஷ்டம். அப்போ ஒருத்தவங்க மிஸ்டேக் விட்டாலும் அப்போ மறுபடியும் எடுக்கணும். சவுண்டு இங்கே வச்சனால ரொம்ப வேறு வெளி சவுண்டும் வரக்கூடாது அப்படின்னும்போது இதாச்சு. ஆனால் எமோஷ்னல் சீனுக்கு வந்து அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணுறோம். எமோஷ்னலாக டப்பிங்கில் ரீக்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ஒரு ஆடி அதை கொண்டு வரணும். ஆனால் இதில் பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் பண்ணும்போது அது ஒரு இதிலே வருது. அந்த மூச்சு சவுண்டு எல்லாமே இதுக்குள்ளே வருது சார். ஏன்னா இங்கே தான் வைக்கிறாங்க சார். நம்ம டப்பிங்கில் இங்கே தான் மைக் வைக்கலாம். ஆனால் இது இங்கே வைக்கிறதுனால சார் இங்கே நம்ம மூச்சு சவுண்டு எல்லாமே ப்ரீத்து எல்லாமே கொண்டு வருது சார். அப்போ அது இன்னும் லைவாக இருக்குது சார். அது அந்த சவுண்டே லைவாக இருக்குது. அந்த நம்ம டப் பண்ண சவுண்டுக்கும் நம்ம சின்னதை விட்டு போன டப் பண்ண சவுண்டுக்கும் லைவாக எடுத்த சவுண்டுக்கும் வித்தியாசம் தெரியுது சார். அப்போ அந்த எமோஷன்ஸையும் நம்ம சோக் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த இதில் கிடச்சிது. ஸோ அதில் ஒரு லேர்னிங் தான். அது எனக்கு வதந்தி ஒரு லேர்னிங் தான். அது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதோட உழைப்பும் நேரங்களும் ரொம்ப தேவைப்படுது அந்த இதுக்கு. அது எல்லாருடைய உழைப்பு ஒருத்தர் கிடையாது, எல்லாரும் ஜாயின் பண்ணி டீமாக ஒர்க் பண்ணுறதே இருந்தது. இப்போ அவங்க புஷ்கர் காயத்ரி அவங்க ஏற்கனவே இது பண்ணனாலையும் அவங்களுக்கு அது ஈஸியாக, அந்த டீமே ஈஸியாக பண்ணது. இவரோட ஹேண்டில் ஏற்கனவே ஒரு படம் ஆண்ட்ரூ பண்ணனால அது கரெக்டாக எல்லாம் வந்தது சார். வதந்தி 2 திரைக்கதையை ஆண்ட்ரூ லூயிஸ் சொன்ன போது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? நம்ம பார்ட்னா ஃபஸ்ட்டு இது கண்டினியூஷன் கிடையாது. பார்ட் 1 வந்து வேறு ஒரு இன்வெஸ்டிகேஷன், அது வேறு வெலோனிக் கேஸ் அப்படின்ற ஒரு இது. அது முடிஞ்சிருது. அது கன்னியாகுமரியில் நடக்கிற ஒரு இது இந்த பேரில் பல இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அப்போ இது வந்து எனக்கு கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா வதந்தி 1 வதந்தி 2 இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த போலீஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சணுன்றான ஆடியன்ஸுக்கு வந்துடும். பாவண்டா இவன் கண்டுபிடிச்சான் இந்த கேஸ் எப்படியாவது. சில இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுன்னா இது எப்படி கண்டுபிடிச்சிடுவார், இது இப்படி இருக்குது அப்படின்ற அந்த இன்வெஸ்டிகேஷன் போகும்.
இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படியாவது ஒரு பாவம் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு அவர் மேலே ஒரு வந்துடும். ஒரு எமோஷ்னல், ஒரு இன்னசென்ட்டான ஒரு போலீஸு, அவரை பற்றின ஒரு இதாக இந்த வதந்தி இருக்கும் சார். அப்படி தான் இருக்கும். அவனோட ஃபேமிலி பேக்ட்ராப்பு, அவன் ஃபேமிலி எப்படி இருந்தது, அப்போ தொழிலில் எப்படி இருக்கார், இதை கண்டுபிடிக்கிறது எப்படி இது பண்ணுறாரு அப்படின்ற அந்த விஷயங்கள் இதில் இதாக இருக்கும் சார். அந்த நரேட்டிவே நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு வந்து படம் ஃபஸ்ட்டு இதிலேருந்து 8 எபிசோடு வரைக்கும் ஃபஸ்ட் எபிசோட் போகிறதே தெரியாது உங்களுக்கு, அவ்வளோ இதாக இருக்கும். வதந்தி சீசன் 2ல் தான் முதல் முறையாக காவல்துறை அதிகாரியாக நடிக்கிறீங்கல்ல? அந்த ட்ரெஸ்ஸு போடும்போதே வேறு மாதிரி தான் சார். சும்மா சொல்லும் போது நமக்கு என்னென்ன சார், கையிலையும் இதையும் கொடுத்து ஒரு கைதியாகவே நடிச்சு நமக்கு அது ஃபஸ்ட் டைம் அந்த இது போடும்போதே ஒரு கம்பீரம் வந்து சார் வந்து நமக்கு அப்படி கம்பி அடிச்சு புல் அடிச்சு அப்படி நிற்போம் சார். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கான இதே நமக்கு அப்படி நெஞ்ச நிமித்தி நமக்கு தெரியாமல் நெஞ்ச நிமித்தி நிற்போம். இவர் தான் சொல்கிறார், இல்லை நெஞ்ச ரொம்ப நிமித்தாங்க, வரப்பா நிற்க வேணான்னு டைரக்ட் கரெக்ஷன் பண்ணுவார். ஏன்னா அது லைவான ஒரு இது அப்படின்றது. பட் அந்த ஒரு போலீஸ் டெஸ்ட் போடும்போது அதுக்கான மரியாதையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதில் கண்டிப்பாக போடும்போதே நமக்கு நிச்சயமாக அது இந்த ஃபஸ்ட் டைம் போடும்போது அப்படின்றது. இந்த சீரீஸ் வந்து அந்த மூசா ராசான்ற கேரக்டர் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க சார். அவர் கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க சார். அவர் ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிக்கும் சார். அவன் கண்டுபிடிக்கிற விஷயங்களும் பிடிக்கும் சார். கடைசி இது என்ன பேசுனாங்க சார், ஹியூமனிட்டி, மனிதம் தான் சார் இது இந்த கதை பேசும், இந்த இது பேசும். வெளியில் வந்தவுடனே உங்கள் குடும்பத்தை அரவணைச்சு நீங்கள் இருப்பீங்க சார், உங்கள் குடும்பங்களை. ஏன்னா இதை பார்த்து முடித்தவுடனே ஒரு எமோஷனல் ஆகி தான் போவோம் சார். கண்டுபிடிச்சிட்டாங்களேன்ற ஒரு பெருமூச்சும் நிம்மதியும் இருக்கா சார். ஏன்னா கண்டுபிடிக்கிறது தான் கதை எல்லாமே. ஹீரோ கண்டுபிடிச்சான். ஆனால் அதை முடித்த பிறகு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் சார். அந்த எமோஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஒரு படமோ ஒரு வெப் சீரிஸோ ஒரு விஷயம் என்னென்னா சார், நம்ம பார்த்து முடித்த பிறகு நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கணும். கரெக்ட். நம்ம வீட்டுக்கு போன பிறகு அது ஓடிட்டு, அதுதான் பெரிய சக்ஸஸ். அந்த கேரக்டர்ஸ் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். நம்ம படம் அந்த இதை ஆஃப் பண்ண பிறகு நம்ம வீட்டில் மறுநாள் நம்ம தூங்கி எந்திரிச்ச பிறகும் அந்த இதை படம், அதுதான் பெரிய சக்ஸஸ். அதுதான் உங்களை பாதிப்பு உள்ளாக்கியிருக்கு. உண்மைதான். நம்ம என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்துட்டு வைப் பண்ணிவிட்டு அப்படி போகிறது கிடையாது. ஆனால் அது உங்களை ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே உங்கள் மண்டையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு அப்படி இந்த இது பண்ணணுன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். இந்த வெப் சீரிஸில் வதந்தி 2 அது பண்ணணுன்னு நம்பிக்கை இருக்குது சார். பாரதி ராயுடைய கனவு படமான குற்றப்பரம்பரையை நீங்கள் வெப் சீரிஸாக பண்ணுறீங்கல்ல? ராமமூர்த்தி இது அவரோட ஸ்கிரிப்டு தான் வெப் சீரிஸாக பண்ணுறேன். பாரதி ராஜா சாரோட கனவு படம் அது வந்து குற்றப்பரம்பரை. அது வந்து ரத்னகுமார் சாரோட 2 கதையும் பண்ணுறீங்க? 2 ஒரே கதையா? வேறு தான் சார். அவர் இருக்கும்போதே நாங்கள் எல்லாம் முடித்து அதை இது பண்ணலான்னு நினச்சோம். அது முடியல சார். அது ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டோட அந்த படமாக அது பெரிய திரையில் தான் சார் அது பார்க்கணும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அப்படி சார். அது வந்து வெப் சீரிஸாக அது பார்க்க முடியாது சார். அது வெப் சீரிஸாக சொல்ல முடியாது. அதோட பிரம்மாண்டம் எல்லாமே வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கணும் சார். எங்கெங்கெல்லாம் அதை இது பண்ண முடியுமோ அதை பண்ணி ஒரு 2.25 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு படமாக அதை சொல்லப்பட போகுது சார். நீங்கள் நடித்து இயக்கிற படமாக இருக்குமா அது? ஆமாம் சார். இப்போதைக்கு நான் டைரக்ட் பண்ணி ரத்னகுமார் சார் திரைக்கதை வசனத்தில் பாரதி ராஜா சார் அவருடைய கனவு படைப்பை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் சார். தான் சார். இளையராஜா சார் இது வந்து தலைமுறைகள் நேஷ்னல் அவார்டு வாங்கினே அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன் சார். தலைமுறைகள் வந்து இது பண்ணோடனே இளையராஜா சார் தான் மியூசிக். அவர் சொன்ன நான் போய் இளையராஜா சார்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனார். போயிட்டு வந்தோடனே துள்ளி குதிச்சு வந்தார். சசி என்ன சார் அவ்வளோ ஹாப்பியாக வந்தோம். உடனே வானார். அவர் கூப்பிட்றாரு. உடனே அவர் ஃபோன் எடுத்தாலே எந்த இதில் மனநிலை நம்ம ஹாப்பியாக கூப்பிட்றாரு. சோகமாக இருந்தால் சோகமாக சசி வர்றியாப்பா அப்படின்னு, எங்கே சார் இருக்கேன் வர்றேன் அப்படின்னு. அப்போ அவர் வந்து இதாக இருக்கார், தனியாக இருக்கேன் வான்வார். நான் வந்து பேசிட்டு போவேன் அவர் ஆஃபீஸ்க்கு. இது வந்து ரொம்ப சசி வா, ஐ வாண்ட் டு டெல் யூ, ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் டு யூ அப்படின்னாரு. வந்துடுறேன் சார். போனோம்னா ரொம்ப துள்ளி குதிச்சு சொன்னான். சசி உங்களுக்கு தெரியுமா, இளையராஜா சாரை போய் பார்த்துட்டேன், அந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நானும் சசியும் பண்ணுறோன்னு சொன்னேன். அவர் சொன்னால் நான் பண்ணுறேன்னொடனே அவர் காசே வாங்கலை, ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன். அருமை. இந்த படத்துக்கு அவர் காசு வாங்கலை சார். ஃபேண்டாஸ்டிக். இல்லை அவர் காசு வாங்க மாட்டார். இந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கு எவ்வளோ அது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே அப்பயும் பாருங்கள் சார், அவர் என்ன பண்ணார்னா ஆர்கெஸ்ட்ரா 5 நாள் ஆகும், 5 நாளுக்கான பணம் ரெடி பண்ணாலே போதுமே சார். ஆனால் அவர் 2 நாளே முடிச்சு கொடுத்துட்டார் சார். சார் 2 நாள் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் 2 நாள், ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு நாள், செகண்ட் ஹாஃப் அப்படி தான் சார் முடிச்சு. 5 நாள் பிளான் பண்ணோம். நாங்களே 5 நாளுக்கான ரெடியாக இருந்தோம். 2 நாள் முடிச்சு இது பண்ணிட்டார் சார். அவர் என்னை வந்து இதெல்லாம் முடித்த பிறகு இளையராஜா சார் போய் சந்திப்பான் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார் சார். அவரை பார்க்க போகிற தருணமே எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமாக தான் சார் இருந்தது. அவர் எனக்கு கையை பிடிச்சி பாலுமகேந்திரா சார் கூப்பிட்டு போகிறார். கையை பிடிச்சோன்னே நான் யோசிக்கிறேன்,
இதாண்டா விருது, நம்ம கிடைச்ச விருது. நம்ம பார்த்தவர் தான் நம்ம கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அதுவும் இளையராஜா சாரோட பிரசாத் ஸ்டுடியோக்குள்ளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன். வா நான் கூப்பிட்டு போனேன். அப்படி கையை பிடி வாசிச்சு அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் அப்படி கதவை திறக்கிற சார். நான் வந்தால் வயலின் பீட் 1000 தாமரைகள் மொட்டுக்களே அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஒரு 1000 ஒரு 15 வயலின் கோரஸு இவங்கெல்லாம் வந்து அந்த 1000 தாமரை மொட்டுக்களே ஒரு பீஜம் வரும் சார். அந்த பீஜம் வரும்போது அது என்னையை வரவேற்றது போலே இருந்தது சார். அது என்னையே இவங்க 2 பேரும் வரவேற்றாங்க அப்படின்றது சார். நான் இந்த அவார்டு இப்போ வாங்கலை சார், அப்பயே வாங்கிட்டேன் சார் அப்படின்னு தான் நினச்சேன். கூப்பிட்டு போய் அப்புறம் இளையராஜா சார் பார்த்தா அந்த மியூசிக் போயிட்டுருக்கு அப்படின்னாரு சார். அப்போ பின்னாடி உட்காருங்கன்னு எங்களை போய் அப்படியே அப்புறம் அப்படியே சைலண்ட்டாக போய் நாங்கள் 2 பேரும் உட்காந்தோம். அதுக்கப்புறம் வந்து இளையராஜா சார்கிட்ட பேசின விஷயம் அவர் சந்தோஷப்பட்டார் சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பாலுவுக்கு பண்ணுறீங்க அப்படின்றத அவர் சொன்னார். பாலுவுக்கு பண்ணுறது எனக்கு சந்தோஷம் அவர் ரொம்ப சொன்னார். சொல்லி 2 பேரும் அவ்வளோதான் பேசிக்கிட்டாங்க சார். பேசிட்டு அது வந்து அவர் பண்ண ஒரு விஷயமாக பார்த்தேன் சார். அதனால தான் அவார்டு வாங்கினேன். அவர் இல்லை அப்போ பாலுமகேந்திரா இல்லாமல் அவர் பேரன் தான் அந்த அவார்டு அவர் பொதுவாக வாங்கினார். நான் இந்த இதை வாங்கினோன்னே இளையராஜா சாரை போய் பார்த்து சார் இதான் சார் பாலுமகேந்திரா வாங்கின அவார்டு, நீங்களும் ஒரு காரணம் சொல்லி கொடுத்த தருணம் தான். இந்த செகமெண்ட்டில் நீங்கள் என்ன வந்து கேள்வி கேட்கலாம். பாரதி ராஜா சாரோட நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க. இத்தனை டைரக்டர் அப்போ நிறைய டைரக்டர் வந்திருப்பாங்களே சார். இப்போ பாரதி ராஜா சார்கிட்ட மட்டும் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு தோணுறதுக்கு காரணம் என்ன? ஸோ அந்த பயணம் எப்படி இருந்தது? பாரதி ராஜாவினால நண்பர்கள். பாரதி ராஜா உதவி இயக்குனராக இருக்கும்போது நான் பத்திரிகையாளனாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டராக ஒரு காலகட்டத்தில். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த மயில் கதையெல்லாம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். அடிக்கடி அப்போ சொல்லுவார் NFDCயில் ட்ரை பண்ணேன் நடக்கலை அப்படின்லாம் அவர் வருத்தப்பட்டுட்டு இருந்த காலகட்டம். அப்போ தான் ராஜ்கிரண் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் அவர் கிடைக்கிறாரு. அவர் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. முடிவானவுடனே அவர் சொன்னார் இது மாதிரி ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு, படம் பண்ண போகிறோம். அப்போ தொடர்ந்து அவருடைய படங்களுக்கெல்லாம் நான் பத்திரிகை தொடர்பாளராக இருந்தேன். அதனால் எல்லா ஷூட்டிங்கும் போவேன். ஒரு காலகட்டத்தில் அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் விலக ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் தனக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் தன் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பாரதி ராஜா ஃபீல் பண்ணார். அலையுள்ள படத்தை ஆரம்பித்தப்ப உதவி இயக்குனராக வர முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அப்போ நான் வருஷத்துக்கு 1,50,000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தேன். உதவி இயக்குனர் சம்பளம் என்ன அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். படம் முழுசுக்கும் வேலை செஞ்சால் 5,000 ரூபா கொடுப்பாங்க. ஏறக்குறைய 6 மாதம் அதுக்கு வேலை செய்யணும். ஒரு கணம் யோசித்து பார்த்தேன். பாரதி ராஜா அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. 100 பேர் காத்துட்ருக்காங்க. எல்லாம் அவர்கிட்ட சேர்றதுக்கு காத்துட்ருக்காங்க. நம்ம அவர் கூப்பிட்றாரு. இப்போ இந்த முடிவை நம்ம எடுத்துக்கிறது தான் பெட்டர் அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன். அன்றைக்கி நான் எடுத்த அந்த முடிவு தான் என்னை அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் ஆக்கிச்சு, நடிகர் ஆக்கிச்சு. இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் அன்றைக்கி அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் போனது. அவரோட கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்தது வந்து பெரிய விஷயம். இல்லை, நான் தயாரிப்பாளர் ஆனதுக்கு பிறகு டைரக்டர் ஆனதுக்கு பிறகு எப்போ வேணாலும் அவர் படம் ஷூட்டிங் நடக்குன்னா ஏதாவது நடுவில் வந்து ஊட்டி வந்துடுறியான்னு கேட்பார். போய் 15 நாள் ஊட்டி அந்த படத்தினுடைய ஷூட்டிங் போவோம். இதெல்லாம் நான் டைரக்டர் ஆனதுக்கு பிறகு கூட அதோடைய கடைசி படம் வரைக்கும் ஏதாவது நமக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம். இதில் வந்து கருத்தம்மா, கிழக்கு சிம்லெல்லாம் மொத்த படமுமே ஒர்க் பண்ண சும்பன் இதெல்லாம் மொத்த படமே ஒர்க் பண்ணியிருக்கேன். திருப்பி இதெல்லாம் நான் டைரக்டர் ஆனதுக்கு பின்னாடி நான் வந்து பாலா சார்ட்டையும் அமீர் சார்ட்டையும் கற்றுக்கிட்ட விஷயத்த அதில் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பண்ணாத ஒரு விஷயம் பண்ணணும், அவங்க இது பண்ணணும் அப்படி தான் நினச்சேன். அவங்க பேரை கெடுத்துடக்கூடாது முதல். ஏன்னா அவங்க 2 படமும் பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. இவருக்கு ஒரு சேது இருக்குது, இவருக்கு ஒரு பருத்திவீரன் இருக்குது. அப்போ இது இன்னும் எனக்கு பேர்டன். வீட்டை சேலஞ்சாக போயிட்டு அங்கே நான் மாட்டிக்கிட்டேன்னு முழிச்சேன். இப்போ தம் அடிக்க வரல. அந்த சீனில் தம் அடிக்கணுன்னே திட்டுறாங்க. நீ அப்பயே பழகிருக்கலாம், இருப்பா பழகிறேன். நைட்டு நானாக உட்காந்து பழகினேன், இங்கே திட்டக்கூடாது. ஏன்னா அடிக்க வராது சார், வரல. பற்ற வைக்கவும் வராது, இப்போ வரைக்கும் பற்ற வைக்க வராது. இப்போ பற்ற வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பிடிச்சேன். அதில் டும்கா வருவான் சார் அந்த பையன் வந்து காலம். அவன் வந்து அப்படி வந்து ஸ்டைலாக போகணும். அவன் இங்கிட்டு இருந்தெல்லாம் எடுத்தான் சார். அவன் படத்தில் பார்த்தா அவன் தான் எனக்கு பற்ற வச்சு கொடுப்பான். நம்ம மாற்றிக்கணும். நம்ம இன்னொருத்தவங்க மாற்றணும்னு நினைக்கிறதே தப்புன்னு தான் நினச்சேன். அதை விட்டு வெளியில் வரும்போது நம்ம இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கிறதே தப்புன்னு இன்னொரு நண்பர் இருக்கணும். இவர் நம்மளை தூக்கி விடணும், அவரை தூக்கி யாரும் தூக்கி நம்ம தான் கீழே விழுந்தால் நம்ம தான் சார் ஊண்டி எந்திரிக்கணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.